ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வேஸ் சீரிஸ் வச்சு தான் ஒரு சூப்பரான வால் டெக்கார் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட வேஸ் சீரிஸ் அண்ட் டிவிடிஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சீரிஸ் வந்து கட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பாதி கட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ மீதி பாதி தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சீடி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் ட்ரை பண்ண முடியல. நான் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதுதான் வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது லைட்டாக. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கையில் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிடி எடுத்திருக்கேன். சிடிஸ்க்கும் டிவிடிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மளால சிடியை வந்து 2 லேயராக பிரிக்க முடியாது. பட் டிவிடிஸ் வந்து 2 லேயராக பிரியும். ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி இப்போ 2 லேயராக பிரிக்க போகிறேன். நான் பிரித்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது பிரித்தா என்ன ஆகணும்னா, நம்மளுக்கு அந்த ஷைன் ஆகும் இல்லையா அந்த லேயர் டிஸ்கில், அது வந்து ஒரு சைடில் மட்டும் ஒட்டி இருக்கணும். இன்னொரு சைடு வந்து கிளியராக இருக்கணும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சைடில் பாதி இன்னொரு சைடில் பாதி வந்து ஒட்டிக்கிச்சு. அதால் இது கொஞ்சம் சுதப்பல் தான். ஆனால் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடில் தான் ஆக்சுவலி ஒட்டி இருக்கணும். இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் நான் வந்து இன்னொரு லீஃப் ஷேப்பும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து ரவுண்ட் ஷேப், அப்புறம் குட்டி குட்டி டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி நான் கொஞ்சம் ஷேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லீஃப் ஷேப்ஸ், அப்புறம் சீரீஸ் வச்சு நம்ம பண்ண இந்த ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் அண்ட் டைமண்ட் ஷேப்ஸ். அதுக்கப்புறம் இது கூட என்கிட்ட காம்பேக்டோட மிரர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுக்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம பிளாக் பேப்பரை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிளாக் பேப்பரை அதில் ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா சரியாயிடும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்மளுடைய அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆக்சுவலி வீடியோவில் வந்து மொபைலில் வந்து டார்ச் ஆனில் இருந்துச்சு. அதுதான் அதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. இந்த கிளார் அடிக்குது இல்லையா, ஏன்னா இது நான் கொஞ்சம் நைட்டில் தான் ஷூட் பண்ணேன் இந்த வீடியோ. என்கிட்ட கொஞ்சம் 2-3 சீடி தான் இருந்ததால் அதை வச்சு என்னால் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய பண்ணி இன்னும் பெருசாக பண்ணலாம். அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஹார்ட் அண்ட் ஷேப்பில் எந்த மாதிரி வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சீடிஸ் மட்டும்தான் திக்காக இருக்கும். மற்றபடி இந்த டிவிடிஸ் நம்ம வந்து 2 லேயராக பிரித்ததால் இது கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ஸ்பார்க்கிள் ஆகிறதுக்கும் இது ஸ்பார்க்கிள் ஆகிறதுக்கும். சிடி வந்து கொஞ்சம் மிரர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக மிரரையும் அதில் ஒட்டிடலாம்.
ஓகே. அவ்வளோதான் நம்மளுடைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ஒரு அட்ராக்டிவான கிராஃப்ட்டா இருக்கும். இத வந்து டபுள் சைட் டேப் வச்சு நம்ம வந்து வால்ல வந்து ஒட்டிடலாம். நான் இந்த மாதிரி டிவி பக்கத்துல ஒட்டியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்பவே ஸ்பார்க்கிளும் ஆகுது. பார்க்கறதுக்கு சூப்பராவே இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான கிராஃப்ட்ல மீட் பண்ணலாம். பாய்.